தேவனுக்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகத்துவத்தை நினைவு கூர்ந்து உங்கள் அனைவருக்கும் நான் கிறிஸ்துமஸ் வாழ்த்தல் இயேசு நாமத்தில் சொல்லிக் கொடுக்கின்றேன். ஆம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து பூமியிலே பாவகனாய் பிறந்தார். அவருடைய மகத்துவங்களை நான் இப்பொழுது சில தினங்களாக தியானித்துக் கொண்டே வருகிறேன். அது சம்பந்தப்பட்ட எனக்கு சில வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார். இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது எப்படி எல்லாமோ அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் எப்படி தோன்றினார், எதற்காக தோன்றினார், அவருடைய நோக்கம் என்ன என்கிறது நன்றாக அறிந்த பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் ஒரு செப்பரேட் கூட்டமாக இருப்பதனுடைய காரணம் என்ன என்றால் அதை உலகத்துக்கு காண்பிக்கத்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்தவ மதம் என்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுக போயிற்று. அதோடு சேர்ந்துட்டு மற்றவர்கள் விழா கொண்டாடுவது போலவே இந்த விழாவும் கொண்டாடப்படுகிறது. வர வர இது அதிகப்பட்டு கொண்டே போகின்றது. வேதத்தில் இல்லாத கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இந்த கிறிஸ்துமஸ் அதாவது பண்டிகை எப்படி? நாம் இன்று கிறிஸ்து பிறந்ததினால் கிறிஸ்துவை பற்றிய அடையாளம் என்ன என்று அறிவித்த அந்த காரியத்தை தொடர்ந்து நாம் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த செய்தி முதலாவது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் வனாந்தரத்தில் தன்னுடைய மந்தைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியில் தேவதூதன் தோன்றி அவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்தார். அல்லேலூயா. இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாமல் போனபடியினால் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. சத்திரம் நிறைந்திருக்கு என்றால் குடிமதிப்பு எழுதக்கூடிய நாள் அது. அதுக்குத்தான் யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியம்மாவோடு அவர் அங்கே சொந்த ஊருக்கு சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். போகிற வழியில் தான் அவர்களுக்கு பிரசவம் ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இருக்கும்போது குழந்தை பிறந்த போது அதை கடத்துவதற்கு சத்திரத்தில் போனால் அங்கே இடம் இல்லை. சத்திரம் ஃபுல்லா இருக்கு. அவரை கிடத்திருக்கிற இடம் எங்கே? அவரை சுத்தி கட்டியிருக்கிற துணிகள் என்னது என்றெல்லாம் நான் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை. இப்போ நான் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. இயேசுவினுடைய அடையாளம் என்ன? அது அடையாளம் காட்டப்பட்டது. தூதர்கள் அந்த அடையாளத்தை சொன்னார்கள். நீங்கள் சத்திரத்தில் போகும்போது நிறைய பிள்ளைகளை பார்ப்பீங்க. ஆனால் இந்த இரட்சகர் சமாதான பிரபு, சமாதானத்தை கொண்டு வந்தவர் எங்கே பிறந்த, எங்கே படுத்திருப்பார், அவருடைய தோற்றம் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். என்ன அடையாளம்? பிள்ளை எங்கே கிடைத்திருக்குது? முன்னணியில். மாட்டுத் தொழு என்று சொல்லுவார்கள். அந்த மேலே நாட்டில் அங்கே குதிரைகள் தான் எல்லாம் வந்திருப்பாங்க. அதனால குதிரைக்கு எப்படியோ மாடோ குதிரையோ அதற்கு இறை போடுகிற அழி என்று இந்த கிராமங்களில் சொல்லுவார்கள். முன்னணை மாட்டுக்கு தீவனம் போடுகிற ஒரு முன்னணை. அந்த முன்னணைக்குள்ளே அந்த அழிக்குள்ளே அவரை கிடத்திருந்தது. ஏன் சத்திரத்தில் இடம் இல்லை, சத்திரம் ஃபுல்லாக இருக்கு. ஆனபடினால அவரை என்ன ஒரு பழைய துணினால சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்கிறது. கிறிஸ்துமஸ், கிறிஸ்துவ பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற நம்முடைய மனநிலைகள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. பார்க்க போகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம், நினைவு கூற போகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட
அடையாளம். அவர் படுத்திருப்பது மாட்டினுடைய அழியில் முன்னணியில் அந்த மாட்டுக்கு தீவனம் புல்லு போடுற அதுக்குள்ள கிடச்சி, அதில் அவரை துணியில் சுற்றி கிடத்திருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ரட்சிக்க வந்த ரட்சகர் எந்த தோற்றத்தோடு வந்தார், அவர் எப்படி வெளிப்பட்டார், அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் என்கிறதை சிந்திக்க இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துமஸ் அன்றைக்கு வேற காரியங்கள் இருக்கட்டும், சந்தோஷமா அன்றைக்கு புஸ்தகம் குடிக்க நல்லது, உடுத்துறது நல்லது, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் நான் இங்கே பார்க்கிறேன். தேவனுக்கு மகிமை. அன்றுதானே எல்லா இதுகள் நடக்குது பாருங்க, எல்லா ஆடம்பரங்கள் என்னெல்லாம் நடக்குது பாருங்க. இல்லை அருமையானவர்களே, உலக ரட்சகர் பிறந்தது சத்திரத்தில் என்று சொல்ல இயலவில்லை. அவர் பிறந்தது, அதாவது அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது, அதாவது தாவீதின் ஊராகிய பெத்லகேம் எனப்பட்ட அந்த ஊருக்கு அவர்கள் வந்தபோது அவளுக்கு பிரசவம் ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. அதற்கப்புறம் சத்திரத்தில் கிடத்த இடமில்லை என்று அப்புறம் எழுதியிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் அதாவது அவர் எங்கே பிறந்திருப்பார்? இப்போ ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்லுகிறாங்க. 1 பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது நமக்கு பார்க்கலாம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அந்த கிச்சிலி மரத்தின் கீழே அங்கே உம்முடைய தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். ஆமா, எங்க? கிச்சிலி மரத்தின் கீழ். சரியா? தேவனுக்கு மகிமை. அவரை கிடத்திருந்ததுதான் சத்திரத்துக்கு கொண்டு போய் அவரை கிடத்துவதற்கு இடம் தேடினார்கள். அங்கே இடம் கிடைக்கவில்லை. உலக ரட்சகர் அவர் எங்கே பிறந்தார்? அவர் எங்கே அவரை கிடத்தியிருந்தது? அவருக்கு உடுத்திருந்த அவர் பொதிந்திருந்த துணிதான் என்ன? இது அடையாளம், மேற்பொருளுக்கு சொல்லப்பட்ட அடையாளம். இது உங்களுக்கு அடையாளம். அங்கே போய் நிறைய பிள்ளைகளை கிடத்தியிருப்பாங்க. ஆனால் இவர் படுத்திருக்கிறது எங்கே? அந்த மாட்டுக்கு தீவனம் போடுற அழிக்குள்ள முன்னணி. நீங்க இதை அடையாளம் வச்சுக்கிடுங்க, எல்லா பிள்ளைகளையும் பார்த்துடாதீங்க. இதுதான் ரட்சகர், இவர் தான் சமாதானத்தை கொண்டு கொடுக்க வந்திருக்கிறார். அவர் இருக்கிறது எங்கே? அங்கே. அவருக்கு கொடுத்திருக்கிற துணி என்ன? பழைய துணியை சுத்திக்கணும். கிறிஸ்துமஸை கொண்டாட நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய மனநிலை, நம்மை உண்டாக்கிய ரட்சகர் அனைத்தையும் படைத்தவர், அனைத்தையும் ஆளுகை செய்கின்றவர் இப்படி தோற்றமளித்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இப்படித்தான் அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அவருடைய பிறப்பு இப்படி, அவரை கிடத்தியிருந்த இடம் இப்படி, அவரை பொதிந்திருந்த துணி இப்படி. ஆனபடியினால் இது உங்களுக்கு அடையாளம். அவர்களுக்கு மட்டுமா? நம்ம எல்லாருக்கும் அடையாளம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் நம்முடைய மனநிலை அப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் ஸ்கூலை விட்டு காலேஜுக்கு போன உடனே அங்கே உள்ள பிள்ளைகளை, பெரிய பெரிய பணக்காரன் வீட்டு பிள்ளைகள்லாம் வரும். நம்முடைய வீடு ஏழை வீடாக இருக்கும். உங்களுக்கு மனதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வீட்டில் வந்து பிறந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டுக்கிடுவாங்க. ஐயோ, நான் இந்த வீட்டில் இருந்து பிறந்துட்டேன் சங்கடப்பட்டுக்கிடுவாங்க. தேவனுக்கு மகிமை. அது மாத்திரமல்ல, பெற்றோர்கள் அவர் அன்றாடு கூலி வேலை செய்து காப்பாற்றுகிறவராக இருப்பார். அவர்கிட்ட போய் எனக்கு இப்படி ட்ரெஸ் வேணும், இப்படி பேக் வேணும், இப்படி செருப்பு வேணும், இப்படி வேணும் வீட்டில். இதனுடைய மனதில் எப்படி மாறுது பாருங்க. அப்படி போகுது பாருங்க. காலப்போக்கில் எப்படியோ போகுது. இந்த ரட்சகரை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நம்மை ரட்சிக்க வந்தவர் கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? இதுவே உங்களுக்கு அடையாளம். அவரை நீங்கள் அங்கே தான் முன்னணியில் தான் பார்ப்பீங்க. அங்கே தான் கிடத்திருக்கு. முன்னணி சத்திரம் என்றால் ஒரு லாட்ஜ் என்று வைத்துக்கிடுங்க.
அன்றைக்கு குடிமதிப்பு எழுதுறதுக்கு எல்லாம் சொந்த ஊருக்கு போகிறாங்க, வந்துடுறாங்க, கூட்டம், இடமில்லை, இப்படி இருந்தது என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை மகிமை ரெண்டாவதாக. இந்த ஐயா பேச காட்டமாக இருக்கு நீங்கள் நினைப்பீங்க, இதுதான் உண்மை. அருமையானவர்களே, உண்மை உங்களுக்கு நான் சொல்லித் தருகின்றேன். நம்முடைய மனநிலை அப்படி இருக்கணும், அப்படி நாம் நினைக்கணும், அப்படி தான் இருக்கணும். எவ்வளவு இருக்கட்டும், அதனுடைய மனதிலேயோ நம்முடைய தோற்றத்திலே வேண்டாம். தேவனுக்கு மகிமை இருக்க வேண்டிய இடத்தில் அது இருக்கட்டும். ஐஸ்வர்யம் பெருகினால் அதன் மேல் மனதை வைக்காது. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். ஐஸ்வர்யம் தப்பல்ல, பெரிய வீட்டில் இருக்க தப்பல்ல, அது மேல மனதை வைக்காது. தேவனுக்கு மகிமை. கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நாம் இன்று கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? இரட்சகருக்கு அடையாளம் 2. ஒன்று முன்னணியில் கிடைத்திருக்க பார்ப்பீர்கள், ஒன்று துணியினால் சுற்றி அவரை கிடைத்திருக்க பார்ப்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று. ஆண்டவராகிய தேவரே, உம்முடைய தாய் உம்மை கிச்சலின் மரத்தின் கீழே பெற்றார் என்று உன்னத பாட்டில் சாலமோன் எழுதுகிறார். தேவனுக்கு மகிமை. அங்கே பெற்றெடுத்த பிள்ளையை கடத்துவதற்கு சத்திரத்துக்கு வந்தார்கள். அங்கே என்ன இல்லையா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அப்படி எழுதியிருக்கிறது. நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். தேவனுக்கு மகிமை. சத்திரத்துக்கு வந்தார்கள், பிள்ளை அங்கே கிடத்தலாம் என்று. அப்படி என்றால் குழந்தை வேற எங்கே பிறந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. எடுத்துட்டு வந்து அந்த குழந்தை அங்கே முன்னணியில், அதாவது குழந்தை சத்திரத்தில் கிடத்தணும். ஃபுல்லாக நெருக்கடி. அப்போ அந்த மாட்டுக்கு போடுகிற தீவனம் போடுற ஆளி அதுக்குள்ளே. அவர் யாரு? சமாதான பிரபு. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்த பிரபு. அப்படிப்பட்ட தேவனை இப்ப எங்கே படுத்திருக்கிறார்? இன்னைக்கு அவரை எப்படி நினைக்கிறார்கள்? ஒரு பிரதர் வந்தார், கிறிஸ்துமஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னால பார்க்க வந்தார். அப்போ அவர் கையில் ஒரு கட்டு போட்டிருந்தார். கேட்ட, பிரதர் என்ன கையில் கட்டு போட்டிருக்க? அது இந்த கர்த்தர் கூடு செய்தேன். கர்த்தர் கூடு செய்யும் போது கத்தி வெட்டிட்டு எனக்கு விளங்கலை. கர்த்தர் கூடுனா அது என்ன? கர்த்தர் கூடு எப்படி? கர்த்தரை கூட்டில் அடைச்சி வைக்க. கர்த்தர் கூடு செய்த வெட்டிச்சு. அந்த கர்த்தர் கூட்டில் இப்படி இந்த பைபிள் மாதிரி ஆடு மாடும் சொன்ன பொம்மை மாதிரி கிடக்கு. 6 வரும் தூங்குபாலா. இன்றைக்கி அந்த பாட்டு தான் பாடப்படுகிறது. எப்படி? தூங்குபாலா தூங்கு, நான் எப்படி போகிறேன் அப்படியா? இல்லை. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். ஆனபடினால் அடையாளம். கிறிஸ்துமஸ் கொண்டாட வந்திருக்கிற இயேசுவை பார்க்க போகிற மேய்ப்பர்களே, இந்த எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வந்த இரட்சகர் எங்க இருப்பாருங்க? எங்க? அந்த முன்னணியில் பாருங்க. அங்கே துணியில் சுற்றி ஒரு பிள்ளை கிடத்திற்கு பாருங்க. இதுதான் அடையாளம். புதிய மக்களே, நான் உலகத்துக்கு பைபிளுடைய சரித்திரத்தை, இயேசுனுடைய மாதிரியை நாம் நிச்சயமாக காட்டணும். நிச்சயமாக நாம் காட்டணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் அதுதான். இயேசு கிறிஸ்து மகத்துவமான காரியங்களை செய்தார். அப்பொழுது ஒரு வேதபாரகன் அவரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுவேன். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன். நீர் எங்கே தங்கினாலும் அங்கே தங்குவேன் என்று சொன்னான். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. மத்திய 8ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை வாசிங்க. அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? அதாவது அவர் செய்கிற கிரியைகளை கண்டு அவர் பின்னாலே வருவேன்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வாழ்கிற நரிகளுக்கு குழிகள் உண்டு,
ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் பகல் முழுவதும் அங்கங்கே இறவரைக்கிட்டு அதுக்கு ஒரு சொந்த குழி உண்டு, அதுக்கு ஒரு சொந்த கூடு உண்டு, அங்கே போயிடும். மனுஷகுமாரனுக்கோ வாசங்க. அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை பின்பற்றி வருகிறவனுக்கு என்ன சொன்னார்? நரிகளுக்கு கூட குழிகள் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. உலகத்தில் வளர்கிற எல்லா ஜீவன்களுக்கும் சொந்த எப்படி அவர்களுக்கு ஒரு இடம் உண்டு. மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை. அப்படி வந்தார் ஆண்டவர். ஏன் அவர் அப்படி வர வேண்டும்? அவரை பின்பற்றுகிற நாமும் அறிந்திருக்க வேண்டும். எதற்காக? நம்மை உயர கொண்டு போறதுக்காக இங்கே இப்படி அவர் நடத்துகிறார். உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தின் பற்றற்றவர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் அப்படி செய்கின்றார். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி மரியாம்மாவிடத்தில் தேவதூதன் சொன்னார், இப்படி நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மறுத்தார்கள். அவர்கள் அதை சொல்லும் போது, இது தேவனால் உண்டா, மனிதனால் கூடாது, தேவனால் கூடும் கூடும். அப்படினால் இப்படி என்று சொன்னார்கள். பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு அவர் தெரிந்து கொண்ட இடம் இதுதான் நான் சொல்லுகின்றேன். அவர் பிறந்த போது அவருக்கு தங்குவதற்கு, அவரை கிடத்துவதற்கு இடம் இல்லை. அவரை இந்த பூமியில ஒரு கன்னிகையின் வயிற்றிலே உற்பத்தி ஆக்கி அவர் உலகத்தை ஒளிப்படுத்தணும்னு பிதாவினுடைய சுத்தம். அப்போ அது எங்கே பார்க்கிறார்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவர்கள் திகைக்கும் போது அவர்களுக்கு ஒரு காரியத்தை தேவதூதன் சொன்னார். உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து வயது முதிர்ந்த பிறகு, கற்பம் செத்து போன பிறகு, நம்பிக்கை இழந்த பிறகு அவள் இப்பொழுது கற்பம் தரித்திருக்கிறாள். இப்போ அவளுக்கு 6 மாதம் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அப்படியானால் இப்படியும் ஆகும் என்று மலை நாட்டுக்கு நம்ம போனார்கள். அங்கே போய் எலிசபெத்தை வாழ்த்தினார்கள். வாழ்த்தின சத்தத்தை நம்ம கேட்டோன்னு அவருடைய வயிற்றில் உள்ள பிள்ளை, வயிற்றில் இருந்த யாரு? யோவான் ஸ்நானன். ஆமா, அவர் வயிற்றிலிருந்தே பரிசுத்தாய் பெற்றவர். ஆனபடினால் இந்த அம்மா வாழ்த்தின போது அவர் இந்த வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துளித்து, அம்மா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அந்த எலிசபெத்து சொல்லுகிறார், அவள் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வருவதற்கு எனக்கு இந்த பாக்கியம் எப்படி கிடைத்தது? அவள் வயிற்றில், மரியம்மாவோட வயிற்றில் ஆண்டவர் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அவள் ஆவியிலே சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவருடைய தாயார் என்று சொல்ல. அப்ப மரியம்மா என்ன சொல்றாங்க? வாசங்க, லூக்கா 1 அதிகாரம் 48வது வாக்கியத்தை வாசிக்கலாம். அவள் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் தமது அடிமையும் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு தங்கியிருக்கிற ஒரு பாத்திரத்தை அவர் எப்படி கண்டார்? அடிமையும் தாழ்மையுமான ஒரு பாத்திரத்தை தெரிந்து கொண்டார். அவர் அதை பார்த்தார். உயர்ந்தவராயிருந்தும் எங்கே பார்க்கிறார்? தாழ்மையானவைகளை பார்க்கிறார். அவர் உயர்ந்தவர், அவர் ஒன்று தாழ்ந்து போனவர், அவர் பெரியவர், உயர்த்தல் இருக்கிறார். அவருடைய பார்வை எங்கே இருக்கிறது? பார்க்கிறார். அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடிமையின் தாழ்மை, அடிமையின் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்னால் ஆராய்ச்சியின்படி அவர் இந்த காலத்தில் பிறப்பார் என்று கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து அன்றைக்கு இருந்த பிள்ளைகளுக்கெல்லாம், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்பார்கள் என்று தெரிகிறது. இப்படி ஒருவர் தோன்ற போகிறார், பரிசுத்தம் உள்ள தேவன், உலக இரட்சகர் தோன்ற போகிறார். ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாம்.
அப்படி சொல்லி அறிவிப்பு கொடுத்திருக்கலாம். அந்த காலத்தில் அந்த பெரிய 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 பணக்கார வீட்டு பிள்ளைகள் என்ன சொல்லியிருப்பார்கள்? எங்களுடைய வீட்டில் தான் பிறப்பார் என்றால் அவர் யூதருக்கு ராஜா. ஆனால் அப்படின்னாலும் நிறைய ராஜாக்கள் பெரியவர்கள் எல்லாம் வருவார்கள் குதிரைகளில். எங்களுடைய வீடு தான் பெரிய ஏரியா, காம்பவுண்டு, இங்கே எல்லா வசதியும் இருக்குது, எங்களுடைய வீட்டில் தான், என்னிடத்தில் தான் அவர் பிறப்பார் எதிர்பார். ஆனால் இந்த மரியா ஒரு ஏழை, எங்கேயாரு மூலையில் அது இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது, எதிர்பார்க்கக்கூடிய தகுதியும் கிடையாது. ஆண்டவர் உயர்ந்தவராயிருந்தும் நோக்கி பார்க்கிறார். எங்க பார்த்தார்? நோக்கி பார்க்கிறார். மேலிருந்து பார்த்தார். எங்கே தம்முடைய குமாரனை உற்பத்தி ஆக்கலாம். 10 மாதம் தங்கியிருந்து வெளியே வரணும். அப்போ அதுக்குரிய பாத்திரமாக இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு பாத்திரத்தை தானே தெரிந்து கொள்ள முடியும். இந்த பரிசுத்தமான தேவன் அவர் உருவாகி வெளியே வருவதற்கு அப்படி ஒரு பாத்திரம் அவர் தெரிந்து கொள்ள. பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், குமாரனை எங்கே உற்பத்தி பண்ணலாம் என்று அவர் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது மரியாளை கண்டார். அல்லேலூயா, அவள் ஏன் கண்டார்? அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஆண்டவருக்கு முன்பாக நான் அடிமையும் தாழ்மையுமாய். இயேசுவாமி நமக்கு கற்றிருந்திருக்கிறார் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளத்தை அவர் சொல்லி தந்திருக்கிறார் அல்லவா? ஆனால் அப்படினால் தான் நம்முடைய பிள்ளைகள் யூனிஃபார்மாக, திருவிருந்து எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் யூனிஃபார்மாக, ஒருவருக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமத்துவமாக இருக்கும்படியாக நாம் அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சபையை நடத்துகிறோம். இல்லையா? எல்லாருக்கும் ஸ்கூலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், காலேஜ், அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு அல்லவா? நான் வந்து கலெக்டர் பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படி வர முடியுமா? அந்த யூனிஃபார்மை தான் போடணும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க, உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எலிசபெத்து மரியாளை வாழ்த்தும் போது, ஆண்டவருடைய தாய் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் எப்படி நான் தகுதி? அதுக்கு தான் நாம திரும்பி சொல்றாங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அதுதான் தாவீது ராஜா சொல்லுகின்றார். வாசங்க 138ஆம் சங்கீதம் 6வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை. உயர்ந்தவராய் இருந்து அவர் எங்க பார்க்கிறார்? தாழ்மை உள்ளவளை பார்க்க. தேவனுக்கு மகிமை. அதைத்தான் மரியாள் சொன்னார்கள். அவர் உயர்ந்தவர், அவர் ரொம்ப பெரியவர். ஆனாலும் அவர் இந்த தாழ்மையை நோக்கி பார்த்தார். இந்த தாழ்மையினுடைய வயிற்றிலே 10 மாசம் தங்கியிருக்க விரும்பினார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையான நோக்கி பார்க்கிறார் என்பது தாவீது ராஜாவுடைய அனுபவம். இது தாவீது ராஜாவுடைய அனுபவம். எப்படி? சவுல் சரியா இல்லாதபடியினால் இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜா வேண்டும். ஆனபடினால் அந்த ராஜாவுக்காக சாமுவேல் ஆண்டவரிடத்தில், மக்களெல்லாம் சாமுவேலிடத்தில் முறையிடுகிறார்கள். இப்போ இவர் கேட்கும்போது கர்த்தர் என்ன சொன்னார்? ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே ஈசாயின் குமாரன் ஒருவனை ராஜாவாக ஏற்படுத்து, அபிஷேகம் பண்ணு. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆமா. நம்மெல்லாம் யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் ஒரு பதவி தான் உண்டு. ஒரு பதவி. ராஜான்னா ராஜா இல்லைன்னா அது ஆசாரியன் ஒரு பதவி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக ஆக்கியிருக்கிறார். அதற்கு அவர் தெரிந்து கொள்கிற காரியம் என்ன? அதற்கு யாரை சேர்க்கிறார்? ஆண்டவராகி தேவன் உயர்ந்தவராய் இருந்தும் தனக்கு ஒரு மணவாட்டி வேணும்.
அதை ஏற்படுத்துவதற்கு தாழ்மையான உள்ளம் படைத்தவர்கள் எங்கே இருக்கிறார்? அதை பார்க்கிறார். உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையானவர்களை நோக்கி பார்க்கின்றார். ஈசாயின் வீட்டுக்கு சாமுவேல் சென்றார். அங்கே மூத்தவரை கொண்டு வந்தால் தகப்பனாருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பிள்ளைகள் ஒருவரை ராஜாவாக கர்த்தர் ஏற்படுத்த போகிறாரு. மூத்தவர் அந்த ராஜாவாக இருப்பதற்குரிய தோற்றம், அவருடைய முக தேஜஸ், உடம்பு, இது அறிவு எல்லாம் அமைந்திருக்கிறது. அவரை கூட்டிக் கொண்டு வந்தார். கூட்டிக் கொண்டு வந்து ஆண்டவர் சொன்னார், நான் வருகிறேன், விரும்புகிறேன். அடுத்தவன் 7 பேரையும் கொண்டு வந்தாச்சு. 7 பேரையும் நான் விரும்பவில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அருமையானவர்களே, இந்த ஈசாய்க்கு கூட இன்னொரு மகன் உண்டு என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் கூட இல்லை. ஏன்னா ஒரு ஆடுமை திடக்கார் காட்டல. ஆமா, இல்லையா? அவர் தாழ்மையான ஆடு மேய்க்கிறதால ஒன்றும் படிப்பார், ஒன்றுலாம் 5 ஆட்டை பிடிச்சி கொடுத்து காட்டில் ஆட்டையை மேய்ச்சிட்டான்னு போட்டுருவாங்க. ஆடு மேய்க்கிற தொழில் தேவனுக்கு மகிமை. இவருக்கே கஷ்டமாயிற்று. ஆண்டவர் இப்படி சொன்னாரு, ஈசாயின் மகனில் ஒருவனை ராஜாவாக ஆக்கு என்று சொன்னாரு. எல்லாரும் கூட்டு வந்தாச்சு. இன்னும் யாராவது உண்டா? சடவோடு சொல்லியிருப்பார், ஒரு உண்டு ஆடு மேய்ச்சிட்டாங்க காட்டில். அவனை கூட்டுவாங்க, அவனை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வரும்போதே கர்த்தர் சொல்லிட்டாரு, இவன் தான். அதான் சொல்றாரு, அவர் உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மை அவருடைய அனுபவமாக்குறது. அதுதானே அனுபவம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படி நினைக்கலாம். அந்த வீட்டில் இவ்வளவு அறிவுள்ளவர்களும் பெரிய மனிதனும் அப்படிலாம் இருக்கும்போது ஆடு மேய்க்கிற பையன் ஒரு கையில் ஒரு காவனை வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறவனை கொண்டு ஆண்டவர் விரும்பிட்டார் நினைக்கலாம். அவர் என்ன சொல்கிறார்? தாவீது, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அவர் எங்கே பார்த்தார்? தாழ்மை, மனத்தாழ்மை. அதை அவர் பார்த்தார். அந்த உடனே முழங்கால் போடு, செயலை குப்பி உடைத்தார், ஊற்றினார், அபிஷேகித்தார். அது கொண்டு தாவீதின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க, பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும், ஆளும் பவர்களை கொடுக்க, பெரியவர்களாக்க. ஆண்டவர் எங்கே பார்க்கிறார்? அவருடைய கண்கள் என்ன செய்துகிட்டு இருக்கிறார்? உலகம் முழுவதும் சுத்திக்கிட்டே இருக்கு. அவர் ராத்திரி தூங்குறது இல்லை, பகலையும் தூங்குறது இல்லை. இஸ்ரவேலுக்காக உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, சுத்திக்கிட்டே இருக்கு. எதுக்கு? உத்தமர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இப்படி நான் விரும்புகிற உள்ளம் படைத்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கோ உலாவிக்கொண்டு சுத்திக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நோக்கம் என்ன? போதனை செய்கிற போதகர்கள் இன்று நிறைய உலகத்தில் எழுப்பிட்டாங்க. மக்களை கவரப்படக்கூடிய அளவுக்கு அருமையான பாடல்கள், பிரசங்கங்கள். ஆனால் என்ன இல்லை, இந்த அடையாளம் இருக்கணும். இப்போ நான் சொல்லி வர்றேன்ல, நீங்கள் இரட்சகரை எப்படி அறிகிறீங்க? இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தின்படி அவரை பாருங்கள். மரியா சொன்னார்கள், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என்னுடைய வயிற்றிலிருந்து அவர் தங்குவதற்கு அவர் எப்படி பாத்திரத்தை தெரிந்து கொண்டார்? ஒரு தாழ்மையான பாத்திரத்தை, ஒரு அடிமையாகிய ஒரு பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த பாக்கியம் எப்படி கிடைச்சது? அதுதான் அம்மா சொல்றாங்க, என்னுடைய இத்தனை பெண்களும் காத்திருக்கும் போது என்னுடைய வயிற்றில் வந்து இந்த இரட்சகர் பிறந்தாரு, என்னுடைய வயிற்றில் 10 மாசம் தங்கி இருந்தாரு என்று சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள்? அடிமை. அவருக்கு முன்பாக அடிமையாக இருந்தேன், அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்தேன், என்னுடைய பேச்சு, உடனடைகள், ஜீவியங்கள் எல்லாம் அப்படி இருந்தது. ஆனபடியினால் இரட்சகர், இந்த சமாதானத்தை கொடுக்கிற இரட்சகர் என்னிலே தோன்றினார். தாவீது சொல்கின்றார், என்னுடைய அண்ணமாரெல்லாம் இதற்கு தகுதி உள்ளவர்கள் போல வெளித்தோற்றத்தில்
இருக்கிறார்கள், இருந்தார்கள். எங்கள் அப்பாவும் அப்படித்தான் விரும்பினார். தீர்க்கதரிசி கூட இவனாக்கும் அப்படின்னு சொல்லி தைலக்குப்பியை உடைத்தார் ஊற்றுவதற்காக. நீ மனிதர் முகத்தை பார்க்கிற, நான் எங்க பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். எங்க பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று நமது ஆண்டவர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆகிய தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒன்று சாமுவேல் 16 அதிகாரம் 11 முதல் வாசிங்க பாப்பா. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சாமுவேல் கூட இதுக்கு முந்தின இவருடைய சகோதரர்களை அபிஷேகிக்க அவர் விரும்பின போது கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க. 16:7 நான் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன்னுடைய முகத்தையும் உன்னுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இதெல்லாம் மனதில் வைத்துக்கிட்டு தான் தாவீது ராஜா சொல்லுகிறார். அதாவது அவர் உயர்ந்தவராக இருந்தோம், தாழ்மை உள்ளவர்கள். நான் இந்த ராஜாவாக இந்த அனைத்து இஸ்ரவேலர்களை ஆளக்கூடிய ஒரு ஆளுநராக வருவதற்கு காரணம் என்ன என்றால், அவர் நான் தாழ்வில் இருந்தேன். ஆடுமைக்கிறான எப்படி பாருங்க, இரவும் தூங்க முடியாது, திருடர்கள் வந்துடும், துஷ்டமர்கள் வந்துடும். பகல்லையும் தூங்க முடியாது, மாடுகளை மேய்க்கணும். அகப்பால் உள்ள வெயில், ராத்திரி உள்ள பனி, மழை, எல்லாவற்றிலேயும் கிடைக்கிற ஒரு மனிதன் தன்னை தாழ்த்து. அப்போ அவர் அதை உணர்கிறார். எங்கள் அண்ணமாரில் விட்டுட்டு என்ன ஆண்டவர் இந்த நிலை கொண்டு வந்தார், அதான் அவர் உணர்ந்தார். அதாவது அவர் உயர்ந்தவராக இருந்தோம், அவருடைய பார்வையெல்லாம் தாழ்மை உள்ள படைத்தவர்களுக்கு நேராக இருக்கிறது. அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் போதும் அவர் அப்படித்தான் அனுப்பினார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. குடிமதிப்பிழத போய்கொண்டு இருக்கும் போது தாவீதின் ஊராகிய பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு வரும்போது அவளுக்கு பிரசவ காலம் வந்தது என்று எழுதியிருக்கு. அப்புறம்தான் பிள்ளையை கொண்டு கிடத்துவதற்கு சத்திரத்தில் இழந்தினார்கள். அப்ப சத்திரத்தில் இடம் இல்லை, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. எல்லாவற்றையும் படைத்த அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆன பிறகும் நம்முடைய குறைவு மாறலையே, எப்படி இருக்கிறோம் எண்ணாதீர்கள். உங்களை மேன்மையாக வைப்பதற்கு அல்லவோ கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார், உங்களை இப்படி நடத்துகிறார். சோர்ந்து போகாதங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு காண்பித்திருக்கிற மாதிரி இதுதான். அல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை அவர்கள் மனதில் வைத்து அப்படியே வந்து இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவை தரிசித்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதனைகிறேன். அல்லேலூயா. 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 தேவனுக்கு மகிமை. இந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கூட நல்லா கவனிங்க. நாம் எல்லோரும் ஏழை, உலக பிரகாரமான ஏழைகள் எல்லாரும் அல்ல. அதாவது ஓரளவுக்குள்ள நிலையிலும் உள்ளவர்கள் நாம் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் இயேசுவை விட நாம் ஒன்றும் சிறந்தவர்கள் அல்ல. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. நான் வள்ளியூரில் நாங்கள் இருக்கும்போது ஊழியம் செய்யும்போது
அது சொல்லுவேன், அடிக்கடி சொல்லல, ஒரு ட்ரெஸ்ஸை தான் 5 வருஷமாக போட்டு விழுஞ்சதும். ஆனால் நமக்கு அந்த ஊரில், அந்த ஒரு சின்ன குக்கிராமம், ஒரு பட்டிக்காடு, அந்த ஊரில் நம்ம தான் பெரிய விழ ட்ரெஸ் போட்டு நல்லா இருக்குன்னு நமக்கு நினைப்பு. அப்படி இருக்கும். எல்லாரோட நாம் இருக்க துவைச்சு போடுறோம் எவ்வளோ. அப்போ அப்படியே நினைப்பு. அப்படி திடீரென்று ஏதோ ஒரு ஆளுக்கு சந்திக்க நாகர்கோவிலுக்கு வர வேண்டியதாக இருந்தது. ஆமாம் இல்லையா? வரும்போது பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினா நம்ம துணியெல்லாம் என்ன குப்படைஞ்ச மாதிரி. இங்கே உள்ள மக்கள் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க இல்லையா? இது இந்த கன்னியாகுமரி ஜில்லா, கேரளா, இதெல்லாம் இந்த துணி விஷயத்தில் ரொம்ப உயர்ந்தவங்களாக இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ண. அப்போ அதில் நம்ம வந்த உடனே என்ன தெரியுது, நாம் எப்படியோ இருக்கிறோம் என்று என்ற அளவுக்கு இருக்கிற என்ற அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்குரிய இடத்தில் போகும்போது நம்ம எல்லாரும் இயேசுவுக்கு முன்னாலே போய் நிற்க வேண்டும் தினமும். அப்போது அவரிடத்தில் அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மில் என்ன இருக்கிறது, என்ன நீக்க வேண்டியது என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும் தெரிஞ்சிடும். அப்படினாலும் இந்த கிறிஸ்துமஸ் தினம் அருமையானவர்களே, மற்றவர்களை போல இயேசு பிறந்தார், இப்படி வளர்ந்தார், இப்படி அதை மட்டும் சொல்லிக் கொடுப்பதல்ல. அவர் வந்தவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய தோற்றுவாய் என்ன, அவருடைய எண்ணங்கள், பிதாவினுடைய எண்ணம் தான் என்ன என்கிறத அறிந்து அப்படி இருந்தாலும் மறந்துவார் இல்லையா? எங்கள் வீட்டில் நாங்கள் பிள்ளைகள் நிறைய பேர், எங்கள் அப்பா ஒரு வேலை செய்து ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த அதாவது சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் புது ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு போகணும், அடுத்த பிள்ளைகளை பார்க்கும்போது அப்படி நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நம்மளை பார்க்கணும், அப்படியெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும், இந்த பண்டிகை நாளில் புது ட்ரெஸ்ஸு போட்டு கோயிலுக்கு போகணும் அப்படி. அப்போ ஃபாதர் என்ன பண்ணுவார், கடன் வாங்கியாவது ராத்திரி டெய்லர்கிட்ட 2 மணி விடிய காலம் 2 மணி 3 வரைக்கும் அந்த தச்சு கொண்டு வருவார். வந்த உடனே அவுத்து பார்த்து என்ன பாருங்க எப்படி நடக்கும் பார்த்துட்டு, இந்த பட்டம் பறக்கிற மாதிரி பறக்கும் பாருங்க துணிகள்லாம். அப்படின்னா என்ன, இதுவா துணி, இதுவா தாபனாருடைய நிலைமை என்னன்னு தெரியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியும் பண்டிகை கொண்டாடினோம் ஒரு காலத்தில். தேவனுக்கு மகிமை. ஒரு புது ட்ரெஸ்ஸு, ஒரு வெட்டி மத்தாப்பு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் கோயிலுக்கு போகிறது. அது பண்டிகை. ஆனால் இன்னும் நாம் குழந்தைகளாக இருப்பவர்கள் அல்ல. இயேசு இப்பொழுது பாலகனாய் இல்லை, அவர் இனிமேல் பாலகனாய் வரப்போறதில்லை, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜாவை சந்திக்க, அந்த ராஜாவுக்கு மனவாட்டிகளாக நாம் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவரே தன்னிலுவைகளை நடப்பித்து நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்படினால் அந்த நிலையில் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அதைத்தான் அந்த அம்மா சொன்னாங்க, நான் அடிமையும் தாழ்மையுமாக இருந்தேன், மற்றவர்களைப் போலல்ல, மிகவும் தாழ்வில் இருந்தேன். என்னை அவருடைய கண்கள், என்னை தேவன் தெரிந்து கொண்டார். தாவீது ராஜாவும் சொன்னார், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அவனில் அதாவது ஆமோஸ் சொல்றாரு, நான் தீர்க்க தரிசனமில்லை, தீர்க்க தரிசன புத்திரனும் அல்ல, ஆடு மேய்ச்சிட்டு அத்திப்பழத்தை வரைக்கும் வித்துக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு அலைந்தவன். என்னை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டார் சொல்றார் அல்லவா? உள்ளத்தை பார்க்கிறார். நீங்களா முகத்தை பார்க்கிறீங்க, ஆண்டவர் எங்க பார்க்கிறார்? உள்ளத்தை பார்க்கிறார். ஆனபடினால் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட வந்திருக்கிற அருமையானவர்களே, ரட்சகர் எங்கே தோன்றினார், அவர் பிறந்த வரை அவருடைய வரலாறு என்ன என்கிறதை தெரிந்து கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. அதுக்காக நாம் கிறிஸ்துமஸ் நாட்களில் புது ட்ரெஸ் உடுக்க வேண்டாம் என்றல்ல, உடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்லது தானே. அது தேவன், அதாவது எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தினால் தானே, ஒன்றும் இல்லை. ஆனாலும் நம்முடைய மனம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா. தேவனுக்கு மகிமை மகிமை உண்டாவதாக. நம்முடைய மனம் எப்படி இருக்கணும், என் நிலையில் கர்த்தர் வைத்தாலும் சரி. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, கிராமத்தில் ஒரு அம்மா மோர் விற்க பட்டணத்துக்கு வருவாங்க.
மோர்விக்க வீடு வீடாக வரும்போது அங்கேயே ஆடம்பரங்கள் மக்களுடைய இதெல்லாம் பார்ப்பாங்க. நாமும் தினமும் இந்த மோர்பானை தலையில் வச்சுக்கிட்டு இப்படி அலையிறோமே, என்ன பாருங்க. அப்போ நாமளும் ஒன்று செய்யணும். டெய்லி கொஞ்சம் பணத்தை ஒதுக்கி நாமளும் இதே மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த பட்டு சாரி வாங்கி கட்டிக்கிட்டு மோர்விக்க போனோம், கட்டிட்டு போனோம். அந்த மக்கள் மத்தியில் நான் அப்படி போனோம் என்று சொல்லிட்டு அதாவது தலையில் மோர்பானை இருக்கிற மறந்துட்டாங்க. மோர்விக்க போகும்போது தான் இந்த ஆராய்ச்சியெல்லாம் நடக்கு, கற்பனை நடக்கு. எங்கே போகிறோம், என்ன இருக்குது, என்ன ஒன்றெல்லாம் போச்சு, வாழ்க்கையே மறந்தாச்சு. இப்போ பட்டுச்சேலை இப்போ அந்த அதுதான் இப்படி இருப்பேன், இப்படி கை கால் ஆட்டுவேன், இப்படி நடப்பேன் அப்படின்னு இப்படி கடைசியில் அதை வச்சுக்கிட்டு இப்படி ஒய்யாரமாக போக கையை காலை வீசி தலையாட்டினாங்கல்ல, தலைவருக்கு மோர்பானை வந்து உடஞ்சி போச்சு இல்லையா? முதல்ல போச்சு. இப்போ முதல் கிடையாது. ஏன்னா பட்டுச்சாலை எங்கன்னா சாயங்காலம் குடிக்க தண்ணி கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருந்ததும் போச்சு, வேண்டாம், இருக்கட்டும், இருந்தாலும் இருக்கட்டும், அது செய்து தப்பல்ல. இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தாவீதின் ரட்சகர் பிறந்திருக்கிறார், சமாதான பிரபு. நீங்கள் அவரை கண்டுபிடித்து அவருக்கு மரியாதை செலுத்தி வணங்க வேண்டும் என்றால் அடையாளம், இந்த பிள்ளையினுடைய அடையாளம் இது என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவுடைய பிறப்பின் நாளாக இல்லாவிட்டாலும் இன்று நாம் செய்கிற காரியம் என்ன? கிறிஸ்துவர் நாள் பிறந்தார், உண்மை. ஆனால் அந்த நாளை உலகத்திலுள்ள எல்லாரும், உலகத்தினுடைய கடகோடியில் உள்ள கிறிஸ்துவ நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரும் கொண்டாடுகிறார். நாமும் அந்த கிறிஸ்துவை பிறப்பை கொண்டாடுகிறோம். நாளை அல்ல, கிறிஸ்துவை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை போல நம்முடைய அந்த அடையாளத்தை பார்க்கணும். பிறகு அடையாளத்தை பார்ப்பதற்குரிய மக்கள் இருக்கிறார்கள். அவர் மத்தியில் நாம் அந்த அடையாளமுடையவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகரியா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார் பாருங்க. சகரியா 9:9 இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய், சாந்த குணம் உள்ளவராய் எதிராரி வருகிறார். வாசிங்க. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். உன்னிடத்தில் வருகிறார். அதாவது இந்த மிருகங்களிலே கடகோடியான மிருகம் இது கழுதைதான். அந்த காலத்தில் கழுதையை பவுண்டரில் கூட அடைக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பிரயோஜனம் வந்து திருப்ப மாட்டாங்க, அதுக்கு விலை கிடையாது ஜாஸ்தி கழுதைக்கு. இந்த நாய்க்கு கூட விலை இருக்கு, கழுதைக்கு விலை இன்னைக்கு நாய்க்கு இருக்கிற விலை எந்த விதக்கும் கிடையாது. அவ்வளவு நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஒரு இடங்கள்ல. அதாவது பிள்ளைக்கு மனுஷனுக்கு இறைச்சி இருக்காது, நாய்க்கு தினமும் இறைச்சி விடணும், போட்டு குளிப்பாட்டி தாங்கள் படைக்கிற மத்தியில் கிடத்தி இப்படியெல்லாம் நடக்கும் சில இடங்கள்ல. ஆனா இயேசு தெரிந்து கொண்டது என்ன? கழுதை குட்டி, கழுதையின் மேலே ஏறி சீயோன் குமாரத்தியே உன்னிடத்தில் வருகிறார், என்னிடத்தில் வருகிறார். ரட்சகர் சமாதானத்தை கொண்டு வந்தவர். தெரிந்து கொண்ட வாகனம் என்ன? வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளை கேளுங்க. வண்டி எடுக்கணும்னா ஒரு வண்டி எடுக்கணும், இருக்கிற வண்டி இருக்கும். வண்டி எடுக்கணும், வண்டி எப்படி இருக்கணும்? அங்கிருந்து வரும்போது தடதடன்னு சத்தம் கேட்கணும், உரிமையிட்டு வரணும், பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும். அப்படி எல்லாரும் மனசுகள் போவதில்லை. இயேசுவின் அடையாளம் என்ன? அவருடைய அடையாளம் என்ன சொல்லுங்க. இதுவே உங்களுக்கு அடையாளம். எது? அவர் சாந்த குணம் உள்ளவராய், மனத்தாழ்மையுடையவராய், சீயோன் குமாரத்தியே உன்னிடத்தில் வருகிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். இதை நாம் நினைக்க வேண்டாமா?
நினைக்க வேண்டாமா? அல்லேலூயா. நமக்கு எந்த வாகனம் இருந்தாலும் சரி அது. ஆனால் இவர் இந்த வாகனத்தை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாம் நினைவு கூறுற காரியம் என்ன? இந்த ஆராதனையிலே கர்த்தர் மத்தியில் வந்திருக்கின்றார். சீயோன் குமாரத்திய எருசலேமின் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்தில் நம்மிடத்தில் வந்திருக்கின்றார். அவருடைய தோற்றம் என்ன? அவருடைய வாகனம் என்ன? கழுதை குட்டி. இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கும்போது அந்த தெருவழியே எங்களை கூட்டிட்டு போனாங்க. இங்க இயேசு கழுதையின் மேல் பவனியாக சென்ற அந்த தெருவழியை கூட்டிட்டு போகும்போது என்னுடைய மனம் உடைந்து, அவ்வளவு நாம இந்த தெருவில் வந்து நடக்கிறோம், நமக்கா இந்த பாக்கியம் என்று நான் எண்ணினேன். இயேசு அன்று பவனியாக போன தெரு இது என்று சொன்னார். அப்பதான் சிந்திச்ச, அந்த கழுதையின் மேல இயேசு இருந்தார். கழுதையின் மேல இயேசு இருந்தார். ஆனபடினால அங்க என்ன செய்றாங்க? வெளியேறப்பட்ட வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் வழியில் பரப்பினார்கள். வழியில் எல்லாம் பரப்பினாங்க. அதில் நடந்தது என்ன? எது நடந்தது? இயேசுவா நடந்தாரு? இல்லை, கழுதை தான் நடந்து போச்சு. இயேசு கழுதைக்கு மேலே இருக்கிறார். யாருக்குள்ள மரியாதை? கழுதையின் மேல் இருக்கிறவருக்கு கொடுக்கிற மரியாதை இந்த கழுதையும் சேர்த்து கிடைக்குது. இந்த கழுதைக்கு அந்த மரியாதை. கழுதை இயேசு அந்த கழுதையின் மேல் இல்லாமல் தனியாக போயிருந்தால் என்ன கிடைக்கும்? காய போட்டிருக்கிற துணியில மிதிச்சுன்னா கட்டக்கம்பு தான் கிடைக்கும், இல்லையா? ஆமா, மிதிக்க விடுவாங்களா? இயேசுவை சுமக்கிற கழுதை, இயேசுவை சுமக்கிற கழுதையாக இருந்தபடினால் நான் இந்த தெருவில் நடக்கிறேன் என்று மட்டும் நான் உணர்ந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வருகிறார். அவர் பிறந்தார். அவர் பிறந்த நாளை தியானிக்க நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய மனநிலை அப்படி இருக்கட்டும், தாழ்வாக இருக்கட்டும். இதை பெற்றுக்கொண்ட பரிசுத்தவாட்டிகள் பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையானவைகளை கண்டார். என்ன ஆனபடினாலே கண்டார் என்று தாவீது சொன்னார். மரியம்மா சொன்னார்கள், நான் ஆண்டவருடைய தாயார் தான், என்னுடைய வயிற்றில் அவர் இருக்கிறார், ஆனால் நான் அடிமையும் தாழ்மையுமாக இருந்தேன். எத்தனையோ பேர் போட்டி போட்டார்கள், எங்களுடைய வீட்டில் தான் ரட்சகர் பிறப்பார் என்று. ஆனால் நான் அடிமையும் தாழ்மையுமாக இருந்தேன். என்னை அவர் கண்டார். உங்களையும் என்னை அவர் கண்டபடினால் இன்று நாம் இங்கே இருக்கிறோம். நம்முடைய மனநிலை அவர் அறிந்தபடினால் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று மட்டும் நான் சொல்ல முடியும். இல்லையா? தேவனுக்கு மகிமை. அப்படினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு மட்டுமல்ல, எதுவரைக்கும் அவர் தாழ்மையாக இருந்தார்? மரணம் வரைக்கும் தாழ்மையாக இருந்தார். மரணம் வரைக்கும். கொஞ்ச காலம் இருந்துவிட்டு இடைக்காலத்தில் ஒரு உயர்வு வந்த உடனே ஒரு பெரிய உத்தியோகம், பெரிய ஒரு கிடைச்ச ஒரு ஏதோ ஒரு பெரிய நல்ல ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா அது விட்டு விடுகிறது இல்லை. இயேசு உயர்ந்தவர். அப்படி இருந்தும் அவர் தாழ்மை உள்ளவராக. பிலிப்பியர் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, பிலிப்பியர்களின் நிருபம் நான் இப்படி பார்க்கிறேன், 2ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இப்படி நாம் பார்க்கின்றோம். அவர் மனுஸ்வரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆனபடியினால் என்று பின்னாலே எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் ஆண்டவர் என்ன பண்ணினாராம்? எல்லா நாமத்துக்கு மேலாக நாமத்தை உயர்த்தினார். எல்லா நாவுகளுமே அவரை அறிக்கை செய்யும்படியாக செய்தார். எல்லா முழங்கால்கள் அவருக்கு முன்பாய் முடங்கும்படியாக செய்தார். இப்படி எல்லாம் செய்தார். இது எதற்கு எழுதியிருக்கு? நமக்கு. எவ்வளவு வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்பட்டாலும் ஒரு மனிதன், ஒரு வாட்ச்மேன் மனிதன், அவர் ஒரே ஒரு காக்கி சட்டையும் ஒரு சட்டையும் தான் இருக்கும் உண்டு. அந்த காக்கி சட்டத்துக்கு எழுந்த சட்டை தச்சு போட்டுக்கிட்டு அவர் வாட்ச்மேன். அவருடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பெரிய உயர்வு வந்துட்டு, அவர் ஏதோ ஒரு நிலையில் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் பெண் எடுக்க வேண்டிய சூழல் வந்துட்டு,
அதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு மாற்றி அவருக்கு நல்ல ட்ரெஸ்ஸுகள்லாம் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு பொசிஷன் லெவர் ஆகிட்டார். ஆன பிறகும் அவர் தன்னுடைய ஆதி காலத்தை மறக்கவில்லை, மனதிலே வைத்திருந்தார். அந்த ஆரம்பத்தில் போடுற ட்ரெஸ்ஸையும் தூரப்படவில்லை, அது ஒன்றுக்கு ஆகாது. ஆனால் தூரப்படவில்லை. அது அவருக்கு ஒரு தகர டப்பா மாதிரி ஒரு சூட்கேஸ் உண்டு, தகரப்பட்டி, உடஞ்ச பெட்டி. அதுக்குள்ளே இந்த துணியை வைத்து மாட்டுத் தொழுவில் ஒரு ஒருத்தரோடு வச்சுட்டார். காலையில் எழும்பின உடனே இந்த பெட்டி திறந்து வைத்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு பூட்டிட்டு அடுத்தா அவர் மற்ற வேலைகளை செய்கிறார். இதே அவருடைய மனைவி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இவர் டெய்லி போய் அந்த உடஞ்சி போன பெட்டியை திறந்து இப்படி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு வர்றாரு. இது என்னன்னு அம்மாவுக்கு வழங்கலை. ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க, ஏன் இப்படி காரியங்கள் பண்ணுறீரு, என்ன விஷயம்? அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியல நினச்சேன், கேட்கல. நான் இப்படிப்பட்ட நிலையில் அடித்தளத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆனாலும் அது என்னை விட்டு அந்த ஆதி நிலை மறந்து போகக்கூடாது என்பதற்காக தினமும் போய் அதை நான் பார்த்து என்னுடைய உள்ளத்தில் பதித்து உலகத்தில் வாழுகிறேன் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு காட்டினார். ஒரு காக்கி டவுசர், ஒரு 7 கோட்டை தையல் போட்டு இப்படி இருந்தேன். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் என்றும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு ஏதோ ஒரு இடையில ஒரு உயர்வு வந்துவிட்டது என்று எண்ணி நான் அப்படி ஆயிடக்கூடாது. அப்போ அப்படி ஆயிட்டால் என்ன ஆயிரும்? கிருபை கொஞ்சம் கொஞ்சமாய் விலகிடும். ஆண்டவர் தாழ்மை உழைத்து தானே பார்க்கிறார், அதைத்தானே நோக்கி பார்க்கின்றார். உயர்ந்தவராக இருக்கிற கர்த்தர் இன்றைக்கும் அதைத்தான் செய்கிறார். தேவனுக்கு மகிமை. அவர் தங்குவதற்காக, அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வதற்காக அவர் இந்த தாழ்மையை நோக்கி பார்த்தார், தாழ்மையுடனே நோக்கி பார்த்தார் என்று தாவீது சொன்னார் அல்லவா? அந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகிக்கிற நேரத்தில் பரிசுத்தாய் வந்து இறங்கினார். அது முதற்கொண்டு அவர் மேலே அவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. அப்படினால் உங்களில் என்னிலையும் பரிசுத்தார் இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை ஆட்கொள்ளணும். இந்த பரிசுத்தாய் பெற்றிருக்கிற அனுபவம் ஒரு குழந்தை அனுபவம் தான். இது பூரணமான அனுபவம் கிடையாது. இது ஒரு மறுபடி பிறந்திருக்கிற ஒரு ஆரம்ப அனுபவம். இனிமேல் வளரணும். வளர்ந்து எந்த அளவுக்கு வளரணும்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்ப பூர்ண புருஷராகணும். அந்த வளர்ச்சிக்கு போகணும். அதுக்கு நம்ம இருக்க வேண்டியது என்ன? இதுதான். அதற்கொண்டு தாவீதின் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தார். கொஞ்சம் ஒரு சொன்ன அனுபவத்தோடு எல்லாம் ஆயிற்று என்று எண்ணினால் இருக்கிறதும் குறைந்து. ஆனால் தேவ கிருபை நம்மை விட்டு விலகாமல் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே எப்பொழுதும் தங்கியிருந்து நம்மை ஆட்கொண்டு நம்முடைய மாம்சத்தை நாளுக்கு நாள் களைந்து நம்மை தேவ சாயலுக்கொப்பாக மாற்றும் ஒரு அனுபவம் வரைக்கும் நாம் எப்படி செய்யணும்? அது இப்படியே இருக்கணும். தாவீது ராஜாத்தான் சொன்னார், மரியாதை மாதத்தான் சொன்னார்கள். ஆண்டவர் தெரிந்து கொண்ட வாகனமும் அப்படி ஒரு வாகனத்தை தான் அவர் தெரிந்து கொண்டார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய நோக்கமும் அப்படியே இருக்கட்டும். தேவனுக்கு மகிமை. நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபுடைய நிருபம் ஒரு சின்ன நிருபம், ஒரு சின்ன புஸ்தகம் தான் அது. அதில் அநேக அறிவுரைகள் இருக்கிறது. அதில் ஒன்று என்னென்றால் யாக்கோபு 4:10 என்ன எழுதியிருக்கிறார் என்றால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உயர்த்தி எங்க வைத்திருவார்? உன்னத வரைக்கும் உயர்த்திடுவார். அப்படினால்தான் இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி எல்லாருடைய வாழ்க்கை பிறப்பு வளர்ப்பு அவருடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு மாதிரியாக அவர் வாழ்ந்து சென்றிருக்கின்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்ன அல்லாமல் நான் நடந்தபடி அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்துக்கு வர முடியாது என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அவர் போதனை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அவர் என்ன செய்வார்? வாழ்ந்து காட்டினார். இது வரணும். இது வராது, எல்லாருக்கும் இது வராது.
எல்லாருக்கும் வராது இல்லையா. நம்முடைய வள்ளியூரில் நாங்கள் புதன்கிழமை ஒரு ஆராதனை கொஞ்சம் பேர் வருவாங்க. ஆராதனை முடிச்சுட்டு அந்த பக்கம் ஒரு பிராண்டா உண்டு, அதில் உட்காந்து வர்றவங்க சாப்பிடுவாங்க. இருக்கும்போது நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு ஹெட் மாஸ்டர், பெரிய ஆள், ஊர்லேயும் பெரிய ஆள், வேத பண்டிதர் மாதிரி வேத அறிவு, நல்ல வேத அறிவு உள்ளவர். ஒழுங்கா கோயிலுக்கு வர அவருக்கு ஒரு மூலபவந்திரிய வியாதி இருந்தது. அது எந்த டாக்டராலையும் சுகமாக்க முடியவில்லை. முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வயிற்றில் ஒரு புழு கிடக்கிறது, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது, நெடுக ஓடிக்கொண்டே இருக்குது. சொல்லிட்டேன், மாத்திரை கொடுப்போம். மாத்திரை டெய்லி வெளியே போகும்போதெல்லாம் ஒரு ஒரு கட்டி வரும், உடையும். அவர் ஹெட்மாஸ்டர் சேரில் இருக்க முடியாது, பிளட் ஆகிட்டு. அப்போ அவர் கேள்விப்பட்டு வந்தார். அவருக்காக ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணி கர்த்தர் ஆலோசனை தந்தார். அவர் சுகமடைந்தார். சுகமடைந்து சபையை இறுக பிடித்து கொண்டார். பெரிய ஒரு ஆலயத்தில் உள்ளவர். அவர் சட்டிகுளம் பண்ணையூரில் ஒரு பெரிய, அவர் வீட்டு முன்னால் தான் இருக்கு கோயில், பெரிய கோயில், பெரிய ஆள், அங்கேயும் மிச்சது. அப்போ அவர் இந்த அன்பை ருசித்த பிறகு சபைக்கு தவறாமல் வருவார். வந்தார். அப்போ ஒரு நாள் அவர் வெளியே ஆளோடு சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது 2 பையங்க என்னமோ போட்டி போட்டு நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. இவருக்கு விளங்கலை. இவர் சாப்பிட்டு முடிக்கவும் பாத்திரத்தை ஓடி போய் எடுத்தான் கழுவுறது. பாத்திரத்தை ஓடி போய் கழுவுற எடுத்தான். அவர் பார்த்தாரு, ஒருவருக்கு ஒரு போட்டி, எதுக்கு இந்த பணிவிடை செய்ய. அப்போ அவர் கேட்டார் பாஸ்டர்கிட்ட, இந்த பையங்களாம் படித்த பையங்க மாதிரி இருக்குயா, இது இந்த என்னுடைய பிளேட்டை தூக்கிட்டு போகிறாங்களே கழுவுறதுக்கு, எப்படி படித்த பையங்களா, எல்லாம் பயனரசு முடித்து விட்டு எல்லாம் வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் படித்து முடிச்சாச்சு இன்ஜினியரிங். ஆனால் அப்படினாலும் இப்படி ஸ்டேஜில் உள்ளவங்க. அவருக்கு அழுகை தான் வரல, கண்ணீர் தான் வரல. எனக்கு ஒரே ஒரு பையன் உண்டு, இதுவரைக்கும் எனக்கு எந்த பணிவிடையும் செய்யவில்லை, இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்து கழுவவும் இல்லை. யார் பெற்ற பிள்ளைகளோ இப்படி அவங்கள மாற்றி வச்சுருக்கீங்களே, சபை இப்படி மாற்றிருக்குது, ஆச்சரியமாக இருக்குது என்று அவர் தன்னுடைய வாயினாலே சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி அவங்களாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்களாக இருக்காங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல சென்ற தூதர்கள் மேய்ப்பர்களிடத்தில் என்ன சொன்னார்கள்? அவர் சத்திரத்தில் இப்படி கிடைத்திருக்கிறது, அதாவது அதை நீங்கள் பார்க்க போகும்போது அந்த அடையாளத்தின்படி பாருங்கள், இதுதான் அந்த அடையாளம். அவர் அங்கே அழிக்குள்ளே கிடத்திருக்குது, துணிகளை சுற்றி கிடத்திருக்கு. இதான் தேவனுக்கு மகிமை. அவர் வளர 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 அப்படியே தாழ்மை உள்ளம் படைத்தவைகளையே அவர் பார்க்கிற அவருடைய வேலையாக இருந்தது. இன்றைக்கு அப்படிதான் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பார்க்கிறவர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவர்களா இப்படி கிருபை பெற்று இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்வது காரணம் என்ன? அது அவங்களுக்கும் தேவனுக்குள்ள காரியம். தனித்த நிலையில் அப்படி இருக்கிறாங்க. கடவுளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி. தேவனுக்கு மகிமை. நம்ம விட்டு சில பரிசுத்தவாட்டிகள் போயிட்டுருக்காங்க பரலோகத்துக்கு. அதை இப்போ கூட வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த சிஸ்டர் பேரை சொல்லிட்டு சொன்னாங்க, நம்பர் 1 அப்படின்ட்டு சொன்னாங்க. அவ்வளவு தாழ்மை, உயர்ந்த படிப்பு, உயர்ந்த வீட்டிலே ஒற்றைக்கு ஒரு பிள்ளையாக வளர்ந்தவங்க, அப்படி இருந்தவங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்துக்குள் வந்த பிறகு எல்லாமே தாழ்மை. அருமையானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். உயர்ந்தவராயிருந்தோம் தாழ்மையானவர்களை நோக்கி பார்க்கின்றார். அவர் போதனை செய்கிறவர் மட்டுமல்ல, அவர் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டியாக சென்றிருக்கின்றார். வாழ்ந்து சென்றிருக்கிறார். நான் அடிக்கடி சிந்திப்பேன், சாதாரண சீசர்கள் அவர்களை உட்கார வைத்து இவர் சாப்பாடு பரமாறுறார். யார்? இயேசு கிறிஸ்து. தாழ்மை எங்கே போகுது பாருங்க. தாழ்மைன்னா எப்படி? இவ்வளவு தானே? எப்படி இப்படி இப்படி குனியதா? தரை மட்டும் குனிந்து தாழ்தரை சொல்லிக் கொடுக்காருல, நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடமை வாருங்கள். ஆமா, அப்படி அவர் எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. மனிதன் சாப்பாடு பரிமாறிட்டு அப்புறம் தான் போதனை. பந்திருக்கிறவனா, பணிவிடை செய்கிறவனா, எவன் பெரியவன்?
அப்போ பந்திருக்கு தான் தெரியும். ஆண்டவரும் போதகரமாகிய நானே உங்கள் மத்தியில் அப்படி நடந்தால் நீங்களும் அப்படி செய்யுங்க. தான் தாழ்மை. அதுக்காக அப்படி செய்யணுங்கிறது இல்லை, மனதில் அது இருக்கணும். அவசியப்பட்டால் செய்யணும். ஆனால் அப்படினால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் அப்படினால் இப்போ இங்கே இருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார், நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில் யார் செய்கிறார்களோ அவர்களை எதிர்நோக்கி இருக்கிறார். இல்லையா? ஒன்றுமில்லாதிருந்து என்ன பெருமை பாருங்க. சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை வந்துடும். 4 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண விட்டால் உடனே பெருமை வந்துடும். என்னெல்லாமோ வந்துடுது பாருங்க. எல்லாம் யார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மரண பரியந்த நம்மை தாழ்த்துவோம். இயேசுவை இலக்காக கொள்வோம். அவரை பற்றிய அடையாளம் நமக்கு பல வகையிலும் வேதத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் அடையாளம், அவர் விரும்புகிற இந்த அடையாளம் உடையவர்களைத்தான் என்று சத்திய வேதம் சொல்லுகின்றபடியினால் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆலயத்துக்கு வரும்போது ஒருவன் மினுக்குள்ள வஸ்திரத்தை கட்டிட்டு வர்றான், ஒருவன் கந்தையான வஸ்திரத்தை கட்டிட்டு வர்றான். அப்போ நீங்க இப்படி செய்யறது என்ன என்று கேட்கிறார். ஸ்திரீகளும் மயிரை பின்னதினாவது பொன்னிலாவது முத்துக்களினாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று தேவ பக்தி உள்ளவர்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. தேவ பக்திக்குரியவர்களுக்கு ஏற்ற பிரகாரம் சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்குள்ள ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை. அப்படி தன்னை அலங்கரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. தகுதியானது. எந்த தகுதி? தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். பூர்வத்தில் தேவனுடைய பக்தியாக இருந்த ஸ்திரீகள் இப்படி தங்களை அலங்கரித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அந்த அலங்கரிப்பு, அதான் தகுதி. அந்த தகுதியை நம்மளே இருக்கணும். வேதத்தில் எழுதியிருந்திருக்கல்லவா? ஆனபடினால தகுதியான வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. நான் சொல்ல வந்த காரியம் என்ன? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல். யாக்கோபு 2:1 முதல். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. தேவ சமூகத்தில் வருகிற தேவனுடைய பிள்ளை எடுத்து நாம் பழகுகிறது ஒரு வருடத்தில் ஒரு மாதிரி அப்படி பழகக்கூடாது. பட்சபாதம் என்றால் கொஞ்சம் வஸ்திரம், கொஞ்சம் நல்ல ஆடம்பரமாக வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், அப்படிப்பட்ட ஒரு வகுப்பாக நாம் மாறாமல், அதாவது பட்சபாதத்தோடு இல்லாதபடி எல்லாம் ஏகமாய் ஒன்று, நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகள் என்ற அந்த மனநிலையோடு, அந்த அடிப்படையோடு இருங்கள். தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, உங்களுடைய ஆலயத்துக்குள்ள ஒரு மினுக்கான உயர்ந்த வஸ்திரம் தரித்த ஒருவனும் ஒரு கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒருவனும் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள்? வாசிங்க. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், நல்ல உயர்ந்த வஸ்திரம் தரித்தவனை பார்த்து நீர் அந்த நல்ல இடத்துல, அந்த சேர்ல நீர் நல்ல உயர்ந்த இடத்துல இரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதப்படி அண்டையிலே உட்கார் என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நாமத்தினாலே ஆமென். அவர் என்ன சொல்லுகிறார்?
அதாவது தரித்திரத்தில் விசுவாசத்தில், அதாவது தரித்திரமாக இருக்கிற விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஆக்க போறாராம்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்க போகிறார், உயர்த்த போகிறார். ஆனால் அப்படினால அவர்கள் இந்த பூமியில் கொஞ்சம் அப்படி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஆனபடினால் நீங்கள் கோயிலில் வருகிற ஒரு இடத்துல இப்படி நடந்து கொள்ளுங்கள், இதில் பட்சபாதம் எதுவும் வைக்காதீர்கள் என்று வேதம் சொல்கின்றது. பட்சபாதம் இல்லாமல் மிருக்குள்ள வஸ்திரத்தை தரித்து கொண்டு வருகிறவனை பார்த்து அந்த உயர்ந்த இடத்துல இருங்கய்யா, ஐயா நீங்கள் அந்த உயர்ந்த இடத்துல இருங்க என்று சொல்லிவிட்டு, கந்தையும் தரித்திரமாக வருகிற, அதாவது ஏழ்மையான வஸ்திரம் தரித்து வருகிறவனை அங்கே நெல்லு, அல்லது இங்கே வந்து ஏன் பாதப்படியில் உட்காரு என்று சொல்லுகிறீர்களா? உடைய மனநிலை அப்படி இருக்கிறதா? அப்படி செய்யாதங்க. என் அருமையான சகோதரர்களை என்று அழைக்கிறார். அப்படி நாம் எல்லாம் கர்த்தருக்கு அருமையானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நம்முடைய இரட்சகர் நம்மை ரட்சிக்க வந்தவர், அவருடைய பிறப்பு, அவருடைய அடையாளம் என்ன? அடையாளம் இதுவே அடையாளம், இதுவே அடையாளம். இந்த அடையாளத்தையுடைய அநேக பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த உயர்வு வர காரணம் இரட்சகர் தாழ்மையிலும் தாழ்மையாக. மரியம்மா எலிசபெத் வீட்டில் போய் எலிசபெத்தை வாழ்த்தினாங்க. எலிசபெத்துக்கு ஒரு வீடு இருந்து, இந்த மரியம்மா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு வீடு இல்லை. யோவான் சொன்ன வீட்டில் தான் பிறந்திருப்பார். தேவனுக்கு மகிமை. மரியம்மா மலைநாட்டிலே சகரியாவினுடைய வீட்டுக்கு சென்று அங்கே அவர்கள் பார்த்தார். அது எழுதியிருக்கு. தேவனுக்கு மகிமை. அவர்களுக்கு வீடு இருந்தது, அவர் அங்கே பிறந்திருப்பார், வளர்ந்திருப்பார். ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலைசாகிய இடமே இல்லை இல்லை. நம்முடைய இரட்சகர் உலகத்தை உருவாக்கியவர், அனைத்தையும் தினமும் ஆளுகை செய்கிறவர். எப்படி இருந்தார்? நாமும் இதை அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்முடைய மனதில் இந்த நிலையில் இருந்து இயேசு அப்படி இருக்கிறவர்கள் இப்படி ஆவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நான் இருந்தபடியினால் அவர் எல்லா நாமத்துக்கு மேலாக என்று நாமத்தை உயர்த்திட்டார். வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானோர் யாவருடைய நாவும் என்னை அறிக்கை செய்ய ஒரு தேவன் எனக்கு முன்பாக முழங்கால் படியிட வைத்தார். இருக்கிறேன். நீங்களும் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு அடையாளம் காண்பித்திருக்கிறேன். அடையாளத்தை மாதிரியாக நோக்குங்கள். அடையாளத்தை மாதிரியாக நோக்கி அந்த உன்னத இடத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். இரட்சகர் இன்று தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியின்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அந்த இரட்சகருடைய வருகை, அவருடைய பிறப்பை தியானிக்க நாம் எல்லாம் கூடி வந்திருக்கின்றோம். அவர் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாரோ அந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த மகிழ்ச்சியை நம்மை எந்நிலையிலும் எந்த சூழலிலும் நம்மை ஆட்கொள்கின்றது. எவ்வளவு பெரிய பாரமான காரியங்கள் இருந்தாலும் அது நம்மை ஆட்கொள்கின்றது. நம்மிலிருந்து பொங்கி வழிகிறது அல்லவா? அதற்கு காரணமாக இருந்தவர் அவர்தான். இதிலே தொடர்ந்து நிலைத்திருங்க. இந்த கேட்ட வசனங்கள் கொஞ்சம் வேதத்தில் அதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உயர்ந்தவராயிருந்தும் நோக்கி பார்க்கிறார். உயர்ந்தவராயிருந்தும் நாம் தாழ்விலும் தாழ்வானவர்கள். நம்மை நோக்கி பார்த்தபடினால் இன்று நாம் மகிழ்ச்சியோடு இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம். அந்த அடையாளத்தை என்றும் மறந்து விடாமல் இரட்சகருடைய அடையாளத்தை மனதில் சின்னமாய் தரித்து கொண்டு தேவன் உன்னத வரைக்கும் உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கின்றது போல நாமும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்பி நம்மை அழைத்திருக்கிறார். இதை நாம் பற்றிக் கொள்வோம். அடையாளத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 89313126 மற்றும் 94895299462.